பருப்பு பாயசம் நம்ம செஞ்சு வேற லெவல்ல நாக் அவுட் பண்ணி சாப்பிட போறோம். அப்படியே ஆட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். அடிப்பொலி அப்படி இருக்கு, வேற லெவல் டேஸ்ட். அப்படி இருக்கு. ஹாப்பி ஓணம் டு ஆல் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வந்து நம்ம கேரளாவில் வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேரளாவில் நிறைய டிஷ்ஷஸ் தான் ஃபேமஸ். அதாவது ஓணம் ஃபெஸ்டிவல்னால் நிறைய வந்து சூப்பரான மீல்ஸ் எல்லாம் வச்சு சும்மா அடித்து நாக் அவுட் பண்ணுவாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பாயாசம், பருப்பு பாயாசம், பால் பாயாசம், அப்புறம் அடப்பிரதமன் அப்படின்னு ஒரு பாயாசம். அதெல்லாம் வந்து அங்கே வந்து ரொம்பவே வந்து மோஸ்ட்லி ஃபேமஸானது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பாயாசம், பருப்பு பாயாசம் நம்ம செஞ்சு வேறு லெவலில் நாக் அவுட் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுவும் அந்த பருப்பு பாயாசம் வித்து பனானா, வாழைப்பழத்தோடு அந்த பருப்பு பாயாசத்தை போட்டு பண்ண சாப்பிட்டா சரியான காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். வந்து பருப்பு பாயாசம் வந்து நம்ம அக்கா வீட்டில் தான் செய்ய போகிறோம். அதனால் ஜாலியாக இருக்கும், செம ஃபன்னாக இருக்கும். டெஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை, நம்ம அக்கா பொண்ணு, நம்ம மாமா 3 பேருமே வருவாங்க. மாப்பிள்ளை இருந்தாலே உங்களுக்கு தெரியும், சரியான ஃபன்னாக இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பருப்பு எடுத்துருக்கோம்னா, பாசி பருப்பு 1 கப், வெல்லம் 3/4 கிலோ, முந்திரி, திராட்சை, நெய், ஏலக்காய், தேங்காய், பச்சரிசி. பாயசம் செய்யறதுக்கு பருப்பை வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அப்போனா கொஞ்சம் வலுவலுப்பு இல்லாமல் சூப்பராக வரும் பாயாசம். ஓகே, வறுத்து சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். அதாவது பாசி பருப்பு. ஆமாம், பாசி பருப்பு. இந்த பாசி பருப்பில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து சூப்பராக வந்து நம்ம பாயாசத்தை வச்சு குடிச்சிடலாம். அப்படி ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். வறுத்தாலே போதும், லைட்டாக வறுத்தா போதும். நல்லா வறுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஆயில் வித்தவுட் ஆயில். வித்தவுட் ஆயில், வெறும் இதில் போட்டு நல்லா ட்ரையாக சும்மா லைட்டாக ஒரு 2 வறு வறுத்துக்கலாம். அவ்வளோதான். பருப்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்தோன்னையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு அலாசி விட்டுருப்போம். ஏதாவது டஸ்ட் எதுவும் இல்லாததுனால இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி அலாசி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் அரைச்சி உள்ளே ஊற்ற போகிறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா நம்ம அக்கா சொல்லியிருக்காங்க. அதனால் வாங்க அப்படி நம்ம தேங்காவை உடச்சிருவோம். இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம வந்து வெல்லத்தை போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துருக்குமா? இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே. 5 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே வந்து பருப்பு வெந்துருச்சு. இப்போ லைட்டாக பருப்பை காமிங்க பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்து பருப்பு வெந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து என்ன ப்ராசஸிங்? நெக்ஸ்ட் வந்து வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, வெல்லம். ஆகா, சூப்பர். இதில் வந்து ஒயிட் சர்க்கரை ஆட் பண்ணலாமா? வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த பருப்பு பாயாசத்துக்கு வந்து வெல்லம் இல்லை கரும்பு சர்க்கரை போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் நம்மளுக்கு வந்து வெள்ளத்தில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். வெள்ளத்தில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே பாருங்க, வெல்லம் வந்து அப்படியே வந்து லைட்டாக அப்படியே 1-2 வந்து இடிச்சு நம்ம போட்டோம். இது அப்படியே மெல்ட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம பாயசத்துக்கு தேவையானதை அரைச்சிடலாமா? பாயசத்துக்கு தேவையான பொருளை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம போய் தேங்காய் உடச்சு வந்துருப்போ பார்த்துருப்பீங்க. நம்ம அக்கா வந்து சில்லா அப்படியே வேற லெவலில் பாருங்கள் சூப்பராக வந்து கட் பண்ணி போட்டாங்க. அது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 5-6 ஏலக்காவும், கொஞ்சம் பச்சரிசி வந்து நம்ம பருப்பு போட்டோம் இல்லையா, அப்பயே ஊற வச்சு வச்சுருக்கோம், அதையும் வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சரிசி போட்டோம்னா பாயாசமும் திக்காக வரும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த 3ஐயும் அரைச்சி பாயாசத்துக்குள்ள ஆட் பண்ண போறேன். ஓகே, இப்போ அதாவது பச்சரிசி வந்து எவ்வளோ நேரம் வந்து ஊற வைக்கணும்? அது பருப்பு போடுறோம்ல, அப்பயே வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சிட்டோம்னா அது ஊறிடும். ஓகே, இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து பச்சரிசி ஊற வச்சுக்கலாம். ஓகே, இந்த பச்சரிசி எதுக்கு போடுறோம்? பச்சரிசி வந்து பாயாசம் கொஞ்சம் திக்காக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். தேங்காவும் பச்சரிசி சேரும்போது நெஞ்சுக்கு வலுவு. ஓகே, தேங்காய் பாலும் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பச்சரிசி சாப்பிட்டா வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்த ப்ராசஸிங் பார்க்கலாம் வாங்க. இந்த மிக்சருக்குள்ளே நம்ம இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நோட்டையும் சொல்லிடுங்க. ஓகே, என்னென்ன போட்டிருக்கீங்க? தேங்காய் வந்து ஒரு அரை மூடிக்கு மேலே, பச்சரிசி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் தான் சரியான ஸ்மெல் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு வலுவலுன்னு இல்லாமல் குறகுறப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அரைச்சக்கப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். தேங்காய் வந்து அரைச்சிட்டோம். இந்த கண்டிஷனில் வந்து இப்போ நம்ம அதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஓகே, பாருங்கள், ரொம்ப கொலன்னு இல்லாமல் ரொம்ப இதாக இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சாச்சு. பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வந்து சூப்பராக. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து இந்த வெல்லம் வந்து டிசால்வ் ஆகிற நேரத்தில் நம்ம இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, சூப்பர் சூப்பர். பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து கொலன்னு இருக்கு. வாவ் சூப்பர். இப்போ நம்ம மிக்சர்லாம் ஊற்றுனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பாயாசம் கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் என்னடா நடுவில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? அதை நம்ம அக்கா சொல்லுவாங்க. ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதில் வந்து முக்கால்வாசி தேங்காயை வந்து நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம். பேலன்ஸ் இருக்க தேங்காயை வந்து கட் பண்ணி போட்டோம். ஏன்னா சாப்பிடும்போது வாய் கிடைக்கல, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் அப்படி போட்டோம். அதை நம்ம சில்லாக போட்டோம். அது ஏன்னா அப்படியே வந்து சாப்பிடும்போது அப்படியே மென்னுக்கிட்டே சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது போடுற உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து தேங்காய் அப்படியே மென்று சாப்பிட்டே குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஓகே, முந்திரி திராட்சை வந்து நல்லா கீயில் பொரிக்க போகிறோம். நம்ம அக்கா வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பியூர் கீ. பாருங்கள் 1 லிட்டர் வாங்கி வச்சுருக்காங்க. 1 லிட்டரா 1/2 லிட்டரா? 1 லிட்டர். ஓகே, இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? இதுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாகவே எடுத்துக்கணும். ஆமாம், எனக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சேர்த்து ஊற்ற சொல்லியிருக்கேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். நம்ம ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றிட்டோம். ஓகே, எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம முந்திரி திராட்சை எல்லாமே போட போகிறோம். ஆஹா, வேற லெவலில் நெய் மனம் வருது. எத்தனை பேர்த்துக்கு நெய் பிடிக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து ட்ரை கிரேப்ஸ் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா, சரியான ஸ்மெல்லுங்க. பக்கத்தில் பாயாசம் வேற லெவலில் கொதிச்சிட்டு இருக்கு, அதோட ஸ்மெல்லு. இந்த பக்கம் என்னோட ஃபேவரட் கீயோட ஸ்மெல்லு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், அந்த ட்ரை கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்படியே புஷ்ஷுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ அப்படியே டேரெக்டாக நம்ம இப்போ இதை எடுத்து உள்ளே அப்படியே இந்த பாயாசத்துக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுங்க சூப்பர் சூப்பர். வாவ், இங்கே பாருங்கள் அப்படியே எல்லாமே மிதங்கிட்டு இருக்கு வேறு லெவலில். அப்படியே நம்ம வாட்டரில் வந்து பலூனை போடுற மாதிரி இந்த ட்ரை கிரேப்ஸ் அண்டு கேஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம மாமா வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியான கிளைமேட். இன்னைக்கு கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சும்மா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட 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 கான் மக்காச்சோளம் சாப்பிட்டா அளவுக்கு சுட சுட. ஓகே, அடுத்து அப்படியே நம்ம வந்து இப்போ பாயாசத்தை தான் நாக் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து இந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணினீமே ஒரு 1 மினிட் அப்படியே லைட்டாக வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பாயாசத்தை ஆட் பண்ணியாச்சு, அதாவது ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே சுட 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 அப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் ரெடி. லைட்டாக வந்து நம்ம சூடு ஆறுனோன்னையும் நம்ம டெஸ்டிங் ஆரம்பிச்சிடலாம். இருங்க, நம்ம மாப்பிள்ளை, நம்ம அக்கா, பிள்ளை, மாமா 3 பேர் வரட்டும். வேறு லெவலில் டெஸ்டிங் பண்ணிடலாம். ஆஹா, சரியான கன்சிஸ்டன்சி. பார்க்கும்போது உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது இல்லை, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக வந்து சுட 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 பருப்பு பாயாசம். அப்படியே பாருங்கள், முந்திரி பார்க்குற போதே தெரியும் நல்லா அப்படியே மிதந்துட்டு இருக்கு. அந்தளவுக்கு வந்தீங்கன்னா நிறைய முந்திரி எல்லாமே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் ஒரு பனானாவை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து வேறு லெவல் இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து வேறு லெவல் அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? அடாடா, சரியான கன்சிஸ்டன்சி. இப்படி எல்லா பாயாசத்தையும் ஊற்றி இவங்க நம்ம அப்படியே வந்து இந்த அதாவது பனானா ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம்.
சுட சுட சுடன்னு இருக்கு. அந்த கீயோடைய ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி தேங்காய் தான் இந்த வீடியோவில் ஹைலைட்டு. அப்படியே மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நான் பைட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு தேங்காய், ஒரு கேஷ்யூ நட்ஸ் அப்படியே எடுத்து இதுதான் டாப் நாத்தாக இருக்குது. அடிப்பொலி அப்படி இருக்குது வேறு லெவலில். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. வாங்க நல்லா சூப்பராக வந்து அப்படியே வந்து பனானா ஆட் பண்ணிடுவோம். ஓகே, முழு பனானாவை போட்டு அப்படியே ஒரு மிக்சிங்கை போட்டோம்னா ஐயோ வேற மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி, அதாவது பனானா கூட இந்த பருப்பு பாயாசத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா அப்படி பனானாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி குத்தி விட்டுக்கணும். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்ருவோமா? நல்லா ஒரு பேக்கப், ஒரு மிக்சிங்கை போட்டு ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் நம்ம வந்து இப்போ பாயாசத்தை சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையும் நம்ம அக்கா பொண்ணு வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்க வந்தாலே பார்த்தீங்கன்னா சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். அலப்பறை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அவங்களுக்கும் இந்த பருப்பு பாயாசத்தை கொடுத்து சாப்பிட்டு டேஸ்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மாமாட்டி கேட்டுருவோம், ரிவ்யூ கேட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பாருங்கள், நம்ம பாப்பா ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம மாமா ரிவ்யூ பண்ண போகிறாரு. டேஸ்ட் எப்படி இருக்கு? ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாமா, நம்ம அக்கா பொண்ணு, நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பாயாசத்தை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம். எப்படி மாமா டேஸ்ட் உண்மையாக அல்டிமேட்டாக இருந்துச்சு? ஓகே, இன்றைக்கி வந்து ஓணத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பண்ணோம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் ஓணத்துக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து இந்த மாதிரி பருப்பு பாயாசம்லாம் சாப்பிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பை பை சொல்லிடுவோம். பாய்.